வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குஸ்கா இல்லைன்னா எம்டி பிரியாணி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இதை எம்டி பிரியாணின்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். இந்த ரெசிபி எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணோம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி அரிசியோ இல்லைனா சீரக சம்பாவோ யூஸ் பண்ணல. பச்சரிசி பக்கத்தில் கிளாஸ் வச்சுருக்கோம், அந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் அளந்து வச்சுருக்கோம். 1.5 கிளாஸ் 4 பேர் சாப்பிடக்கூடியது. இங்கே இந்த 1.5 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு 4 பெரிய வெங்காயத்தை பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாவை நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, ஜாவித்ரி இதெல்லாம் மசாலா பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெயும் நெய்யும் தேவையான அளவு நாங்கள் எடுத்துருக்கோம். ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், உப்பு. இங்கே நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே கீ இன்க்ரீடியண்ட்டான 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம 1.5 டம்ளர் வீட்டில் இருக்க பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கணுங்க. 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி. இதை எடுத்து நாங்கள் எப்பயுமே கொதிக்க வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் காயோ இல்லை மட்டன், சிக்கன் எது வெந்து ரெடியாக இருந்தாலும், இல்லைன்னு இந்த மாதிரி எம்டி பிரியாணிக்கு வதக்கி ரெடியாக இருக்கும்போது அப்படியே தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றணுன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் இல்லையா, எண்ணெயும் நெய்யும் சூடானப்புறம் ஆட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எப்பயுமே கண்ணாடி பதம் வந்தப்புறம் நீங்கள் டொமேட்டோ, அதாவது தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினாதான் எம்டி பிரியாணியோ இல்லை பிரியாணியோ சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் புதினாவும் கிட்டத்தட்ட 5லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சி சூப்பரான ஸ்டேஜில் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்த அப்புறம் தான் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண அப்புறமா நீங்கள் கைவிடாமல் கிளறணும், இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிக்கும். பாருங்கள் எப்படி கிளறி விடுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள். இந்த சீரகத்தூள் கொஞ்சம் மணமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு. நாங்கள் இங்கே கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்போம். ஏன்னா கல்லுப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கிரேவிக்காக இருந்தாலும் பிரியாணி தண்ணி ஊற்றி செய்கிற எந்த ரெசிபிக்குமே நாங்கள் கல்லுப்பு தான் சேர்க்குறோம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின அப்புறமா இங்கே தண்ணி பக்கத்தில் கொதிச்சிருச்சு. அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கரெக்டாக 3 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா பாயில் ஆயிரும். நல்லா பாயில் இந்த மாதிரி கொதிச்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, பச்சரிசியை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசியை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதி வந்த அப்புறமா நம்ம எடுத்து தம்மில் போட போகிறோம். இந்த கொதி வரது கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தம் எப்பயும் போல் நம்ம வீட்டில் தம்மில் தான் போட போகிறோம். குக்கரில் வச்சாலும் சரி, பாத்திரத்தில் செஞ்சாலும் இந்த மாதிரி தம்மில் போட்டுருங்க. இதுக்கே நாங்கள் ஒரு தோசைக்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே இந்த மாதிரி கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தம்மில் நாங்கள் ஃபுல்லில் வச்சு ஒரு 5 நிமிஷமும், சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷமும் வச்சுருந்தோம். சூப்பரான எம்டி பிரியாணி. 2 ஸ்டேஜில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எங்களுக்கு நெய் ஊற்றினா ரொம்ப பிடிக்கும், அதனால் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எம்டி பிரியாணி வீட்டில் இருக்க பச்சரிசியை வச்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. நல்லா அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். இனிமேல் உங்ககிட்ட யாராவது பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பாவில் செஞ்சாதான் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்கள் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.